ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உனக்கு சொல்ல போறத எந்த சந்தேகமும் இல்லாம தீர்க்கமான தெளிவான மனசோட கேட்டினா நிச்சயமாக இதை கேட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னுடைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே தீர்ந்து போய் இனி நீ மன நிம்மதியான வாழ்க்கைய மகிழ்ச்சியாக தெளிவான மனசோட வாழ முடியும் என் செல்லமே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது நீ அறியாமலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செஞ்சிட்டேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. வாழ்க்கையை வாழ்கிறதும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சமாளிக்கிறதும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதும் அவங்களோட சேர்ந்து வாழ்க்கையை அனுசரித்து போகிறதும் தானே மிக மிக கஷ்டமான விஷயமாக இருக்கு. மனிதர்கள்லாம் எதை பற்றியாவது யாரை பற்றியாவது பேசிக்கிட்டும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எப்போவுமே அடுத்தவங்க கருத்துக்களில் கவனம் செலுத்தாம அடுத்தவங்க வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் நீ முக்கியத்துவம் தராம உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் மனசு புண்படாதபடி எப்படி மற்றவங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல நீயும் யார் மனசும் நோகாத அளவுக்கு நடந்து கொள்வது தானே மனிதத்தன்மை. எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு நல்ல வார்த்தைகளை நியாயமான விஷயங்களை பேசு. ஒரு விஷயம் உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே விஷயத்தை அடுத்தவர்களுக்கும் நீ செய்யக்கூடாதுங்கிறத நீ தெளிவான மனசோட இருக்கணுமே செல்லமே. அதிகமான கஷ்டம் உன் வாழ்க்கையில் வருது, எப்போ பார்த்தாலும் உன்னை சுற்றி ஏதாவது பிரச்சனைகளும் துக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உன் கூட பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களிடம் நல்லா கவனமாக உத்து பார்க்கணும். ஏன்னா கெட்டவங்க யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போது உனக்கு சொல்ல போகிறேன். அதாவது உன்னை சுற்றி இருக்கிற அந்த மனிதர்கள் அவங்க வீட்டில் 1000 நல்ல விஷயம் நடந்தாலும் நல்லது எதையுமே உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உடனே உன்கிட்ட ஓடி வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை உன்கிட்ட சொன்னா நீ திருஷ்டி வச்சிருவன்ற எண்ணத்தோட அதை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிடுவாங்க. எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் உன்கிட்ட வந்து அறிவுரை கேட்கவும் மாட்டாங்க, அதை பற்றி உன்கிட்ட பேசவும் மாட்டாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை அழகாக தூக்கி உன் மேலே போட்டுட்டு நீ தான் அதுக்கு காரணம், நீ சொன்னதுனால தான் அப்படி நடந்ததுன்னு உன் மேலே பழியை போட்டுட்டு அவங்க தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. என்னவோ நீ ஒரு வேலைக்காரன் போல அவங்க நினச்ச நேரத்துக்கெல்லாம் உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. அதுவே நீ பேசணும்னு நினச்சின்னா அவர்கள் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாமல் விலகி போயிடுவாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் அல்லது நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் உடனே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ வாங்குற பொருட்களை நீ வாங்குறதையே அவங்களும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக பிரச்சனையையும் உனக்கு உருவாக்குவார்கள் என்று சொல்லவே. ஏன்னா உண்மையிலேயே அன்பு பாசம் நன்றினா என்னன்னே அவர்களுக்கு தெரியாது. ஏதோ அவங்க கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கிறதுக்காகவே நான் உன்னை படைச்சிருக்கிறது போல கஷ்டமான விஷயங்களை மட்டுமே ஓடி ஓடி வந்து சொல்லக்கூடிய அவங்க நல்லது எதையுமே உன்கிட்ட பகிர்ந்து கொள்ளாம உன் கூடவே இருந்து உன்னை நச்சரிச்சுக்கிட்டும் உனக்கு தொல்லையையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டு அவங்க மனசளவில் நிம்மதியா மகிழ்ச்சியை வெளியே காட்டிக்காமவே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கெட்டவர்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையில எல்லாமே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கூட இருக்கிறவங்கள யார் அப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சு அவர்களை சரியாக உன் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டினா நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போது இந்த சாயப்பா நானே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்து உன் கர்ம வினைகளை காணாம போக செய்ய போறேன். கூடிய சீக்கிரமே உன் மனக்கவலைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்ற போறேன். ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையும் உனக்கு இப்போது தரப்போகிறேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சொத்துனா அது உன்னுடைய மனசுதான்.
உன் மனசுக்கு மட்டும் நீ சிறப்பாக பயிற்சி கொடுத்தீனா உன் மனசின் மூலமாகவே பல விஷயங்களை நீ நினச்சது போல நடத்திக்கவும் முடியும். நீ எதிர்பார்த்ததை விட ஏராளமான செல்வத்தை உன்னால் சம்பாதிக்கவும் முடியும். எப்போதுமே உன் மனசுக்குள்ள இந்த சாயப்பாவை நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரும்னு புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடக்கூடாது. உன் முயற்சிக்கான பலனை நான் தருவேன்னு உனக்கு தெரியும் தானே. எப்போதுமே உனக்கு பக்கபலமாக இருந்து வழி நடத்த இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ நல்லா இருக்கணும்னு நினச்சினா நீ மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது. உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னுடைய சேர்க்கையும் சரியாக இருந்தாதான் நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். உதாரணமாக பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது. பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே பால் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது. நீ சேர்கிற நட்பும் உன்னுடைய உறவுகளும் நல்லவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்படி இல்லாத பட்சத்தில் கெட்டவர்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்களை உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்காக தான் உனக்கான நன்மையை உன் வசம் ஒப்படைக்க வந்திருக்கேன். இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு நீ வேலைகளை செய்யலாம். எல்லாமே உனக்கு சாதகமாக முடியுமேன்னு சொல்லவே. நீ எப்போதுமே மனசை சமநிலையோடு வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது அது உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிப்படுத்தும். உன் வாழ்க்கை நீ நினச்சது போல இல்லாமல் உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுக்குதே நினச்சி வருத்தப்படாத. இப்போது நீ கவலைப்படும்படியாகவே எல்லாம் நடக்குதுன்னா நீ கர்மாக்களோட போராடிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். இந்த கர்மாக்களோடு போராடி கொண்டிருக்கும் முன்னையும் உன் வாழ்க்கையும் சரி செய்வதுதான் இந்த சாயப்பா என்னுடைய வேலை. நிச்சயமாக என் வேலையை நான் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி அனைத்தையுமே சீரமைச்சு சரி செஞ்சிடுறேன்னு இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீனா இதை நிச்சயம் செய்ய முடியும்னு முழுசா நீ நம்பணும். நீ அதை முடிக்க முடியும்னு நம்பும்போது தான் உன் மனசே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வழிகளை உனக்கு காட்டும். ஒரு காரியத்தில் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த காரியத்தையே உனக்கு முடிச்சு கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை வளம் பெறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உனக்கான வரத்தை தருவதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இப்பொழுதே உன் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்லமே. இனி இனிப்பான பல நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கும். உன்னுடைய மன வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம். கடந்து போனதை நினச்சி கவலைப்படாத. இனி எதிர்காலம் என்பது நீ மனசில் நினச்சது போல உன் வாழ்க்கை வளமாக செழிப்பானதாக மாற்றக்கூடியதாகவே நிச்சயமாக இருக்கும்.